எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அந்த ராத்திரி தேவன் சொல்றாரு, நீ போய் எகிப்தியர்களுடைய வீடுகளுக்கு போய் அவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை வாங்கி அவர்களுடைய நகைகளை கேட்டு தங்கங்களை கேட்டு வாங்கி கொள்ளு. நீ போய் கேட்டாலும் அவன் கொடுத்துருவான்னு சொன்னாரு. இவங்க எல்லாம் போய் கேட்டாங்க, எல்லாத்தையும் நகையை அள்ளிட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வாங்க சொன்னதே தேவன் தான், அவங்கதான் வாங்க சொன்னாரு. அப்போ ஒரு முதல் குழப்பம் என்னன்னா, தேவன் தான் வாங்க சொன்னாரு. அந்த நகையை தவறாக பயன்படுத்த காரணம் யாருன்னா இந்த ஆரோன் என்ற இந்த முட்டாள் ஆசாரியன். அவன் உயிருக்கு பயந்து சும்மா இருந்த இஸ்ரவேலர்களை, இதுதான் உன் தெய்வம், அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாருல்ல, அப்படி அற்புதம் 10 வாதைகளை கொடுத்தாருல, செங்கடலை பிளந்தாருல, மன்னாவை கொடுத்தாருல, அவர் உருவம் எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி இருக்கும்னு சொன்னான். இது யாருடைய தவறு? இஸ்ரவேலர்களுடைய தவறு கிடையாது, அந்த முட்டாள் ஆரோனுடைய தவறு, பிசாசின் தந்திரம். அப்ப இந்த தங்கத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஊழியனுடைய தவறான வழிகாட்டி தான். ஒரு தவறான வழிகாட்டியால ஏற்படுகிற அழிவு தான் இது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவர்கள் மறுபடியும் அந்த சிலைக்கு என்ன பண்ணாங்கன்னா, தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி செலுத்துறாங்க. இந்த 4மே யாருக்கு சொன்னதுன்னா, தன் தேவனுக்கு எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனை. அதை யாருக்கு செஞ்சாங்க? தேவன். அது அவருடைய உருவம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய இன்பில்டு எகிப்துல சிலை நமஸ்காரம் செஞ்சதுனால இந்த எல்லா தேவத்துக்கும் உருவம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்னு நம்பினாங்க. ஏன்னா அவர்கள் இன்பில்டா அப்படிதான் நம்ம ஜென்ம சுபாவம். அதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் தாமதமாச்சு. என் அருமை சகோ